Hi everyone, welcome to my channel Food Formula. So first என்னை பற்றி பார்த்துடலாம். ஸோ என்னோட பேர் தனலட்சுமி. ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாமே மதுரையில் தான். ஸோ மதுரையை விட்டு நான் வேறு எங்கேயுமே போனது இல்லைங்க. நான் படித்தது வந்து இன்ஜினியரிங் இசி டிபார்ட்மெண்ட். நான் வந்து காலேஜ் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு. ஸோ 10 வருஷமாக நான் நிறையா ஜாப்ஸ் போயிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன், உழைச்சிட்டே தான் இருந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னோட இயர் ஆஃப் பர்த் வந்து 1994. ஸோ இப்போ எனக்கு ஏஜ் வந்து 31 ஆகுதுங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ். வேறு எதுவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சேனலோட பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து எல்லாருமே ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் வந்து எல்லா நாளையும் அது கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ என்னோடய சேனலில் வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ சேனலோட பர்பஸும் கன்சிஸ்டன்சி தான். நெக்ஸ்ட்டு சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட் ஷேர் பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ நம்பர் 1 வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டு. நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து எப்படி எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி நம்ம ஃபுட்டை பேலன்ஸ்டாக எடுத்துக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் போய் ஃபேன்சியாக எதுவும் வாங்க தேவையில்லை. ஸோ உங்களோட மந்த்லி பட்ஜெட்லேயே நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற பொருட்கள் இருந்தே வந்து எப்படி நமக்கு தேவையான நியூட்ரிஷனை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துக்க முடியும் அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தான் கண்டென்ட் வந்து 1. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நம்ம அம்மாலாம் குக் பண்ணுறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அவங்க என்ன பெருசாக எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் அவங்களுடைய சமையல் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக எப்படி டேஸ்டியாக நம்ம வந்து செய்யலான்ற மாதிரி ஒரு ரெசிபீஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னோடய ஸ்டைலில் இருக்கும். ஸோ நார்மல் குக்கிங் தான், ஆனால் அது எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது தான் கண்டென்ட். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, ஸோ நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து சமைச்சதே கிடையாது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா செய்கிற சமையல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சமைக்க ஆரம்பித்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது என்னென்னா, எல்லாமே இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுட்டு குக்கிங்லாம் முடிச்சுட்டு டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அது குக் ஆகிடுச்சா அப்படின்றது எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. எப்போ ஆஃப் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் நான் ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸாக இருக்கலாம், நீங்கள் கிச்சன் பக்கமே போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நியூலி மேரீடாக இருக்கலாம், அந்த பிஜியில் தங்கி வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பேசிக் லெவலில் இருந்து எப்படி வந்து லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு குக்கரை எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது, மூடுறது, ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், பேசிக்கான டிப்ஸ் இதெல்லாமே வந்து என்னோடய கண்டென்ட் 3ல் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். 4 வந்து மோட்டிவேஷன். ஸோ மோட்டிவேஷனாக 3ஆக பிரிக்கலாம். 1 வந்து கண்டென்ட்லாம் எடுத்து அதை வந்து மோட்டிவேஷனாக சொல்கிறது. 2வது நம்ம லைஃப்பில் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை சொல்கிறது. 3வது அது என்னன்னே தெரியாமல் சொல்கிறது. ஸோ நமக்கு என்னன்னே தெரியாமல் சொல்கிறதுலாம் தெரியாது. ஸோ என்னோடய மோட்டிவேஷன் வீடியோஸ் எல்லாமே நான் என்னோடய லைஃப்பில் கோ த்ரூ பண்ணி என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேனோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதான் வந்து சம் விளாக்ஸ் இருக்கும். அந்த விளாக்ஸுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய சேனலில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம். ஸோ நீங்களும் ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபிட்டாக இருக்குன்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். ஃப்யூச்சரில் வீடியோ போடுறதுக்கும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.